ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த கடைசி மாசி வெள்ளியில் மகத்தான செய்தியோடு, நல்ல செய்தியோடு, சந்தோஷமான செய்தியோடு என் பிள்ளையை மகிழ்ச்சியோடு பார்க்க உன் வீடு தேடி வந்து விட்டேன். இந்த திருச்செந்தூர் முருகன் அவசரப்பட்டு தள்ளிவிடாமல் முழுவதுமாக கேள். இப்போது என்னுடைய அரவணைப்பில் இருக்கிறாய். இந்த முருகனின் அரவணைப்பில் இருக்கும் என் பிள்ளையான உனக்கு இந்த நேரத்தில் நிறைய தரப்போகிறேன். அள்ளி அள்ளி தரப்போகிறேன். மகிழ்வோடு வந்திருக்கிறேன் மாசி வெள்ளியில். இப்போது சொல்கிறேன் கேள். இந்த நேரத்தில் சொல்கிறேன் கேள். எதற்காகவும் கலங்கக்கூடாது. விரைவில் உன் நிலை மாறப்போகிறது. இந்த திருச்செந்தூர் முருகன் மாற்றி காட்டப் போகிறேன். வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகு. உன் வாழ்க்கையில் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை என உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகு. உன்மேல் பாசம் கொண்டவர்களுக்காக வாழ்ந்துவிடு. இந்த முருகனின் பார்வையில், என் பாதுகாப்பில், என் அரவணைப்பில் தான் இருக்கிறாய். யாருக்காகவும் தேங்கி ஏங்கி அழுது நிற்காதே. நான் சொல்வதை எல்லாம் மனதில் ஆசை போட்டுக்கும். ஓரளவுக்கு மேல் அதிகமாக யாரிடம் பாசம் வைக்காதே. உன்னில் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்குத்தான். என்னதான் சிலருக்கு நீ நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு வரும்போது நீ யாரோதான். தேவைக்காக பழகும் உலகத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நல்ல குணத்தோடு இருக்கணும். நீ எப்போது கேட்கலாம், கெட்டவன் எல்லாம் நன்றாக இருக்க நானே முருகா நல்லது மட்டுமே செய்யும், நான் எதற்காக கஷ்டப்படுகிறேன் முருகா என்று புலம்புகிறாய். உன் நல்ல எண்ணங்கள், உன் நல்ல சிந்தனைகள் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்யும். உன்னுடைய பொறுமை ஒன்றுதான் உன்னை வெற்றி அடைய செய்ய போகிறது. இதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை தங்கமே. வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்து விட்டாய். பல கஷ்டத்தை பெற்று விட்டாய். உறவுகள் பிரிந்து விட்டன. உறவுகளுடைய துரோகத்தையும் வாழ்க்கையில் அதிகமாகவே சந்தித்து விட்டாய். இனிமேல் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என் முருகா என்று என்னிடம் கேட்கிறாய். அந்த நினைப்பே உன்னிடத்தில் வரக்கூடாது. இனி என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற எதிர்மறை எண்ணத்தோடு இருக்கவே கூடாது. எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்ற மனம் விரக்தியில் எப்போது நீ இருக்கிறாய். அந்த விரக்தியைத்தான் என்னென்னமோ பேசுகிறாய், என்னென்னவோ நினைக்கிறாய், தேவையில்லாமல் புலம்புகிறாய். விரக்தி இந்த நேரத்தில் வேண்டாம். தெளிவு உன்னிடத்தில் இருக்கணும். தெளிவோடு இருந்தால்தான் புரிதல் இருக்கும். அந்த புரிதலில்தான் உன்னுடைய உண்மையான ஆத்மார்த்தமான அன்பு தெரியும். நீ எப்போதும் செய்தது தர்மம் எனக்கு தெரியும். நீ தர்மம் செய்கிறாய். உன்னிடத்தில் நேர்மை இருக்கிறது. இந்த நல்ல எண்ணத்திற்கும் நீ செய்த காரியத்திற்கும் நன்றி கட்ட மனிதர்கள் வேண்டுமானால் மறந்துவிடலாம். ஆனால் நான் உன்னை உயர்த்துவதற்கும் நியாயத்தை வழங்குவதற்கும் உன் முன்னேற்றத்தை கொடுப்பதற்கும் அதே போல் வீண் பலி சுமத்தி உன்னுடன் வாழ்க்கையை வாழவே வேண்டாம் என்று விபரீதமாக பேசியவர்களும், உன்னை அலட்சியம் செய்தவர்களுக்கும், உன் கண்ணீரை காரணமானவர்களுக்கும் நிச்சயமாக இந்த திருச்செந்தூர் முருகன் சரியான பதிலடி கொடுக்கப் போகிறேன். இனி நான் சொல்வதை கேள். வலி, வேதனை, கஷ்டம், கடன் என்று புலம்பி தள்ளுவதை விட்டுட்டு இந்த முருகனை மனதில் வைத்து அடி எடுத்து வை. உன்னுடைய பாதை எப்போது எப்படி இருக்கிறது என்று மட்டும் பார். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய். எல்லா வேதனைகளிலுமிருந்தும் நிச்சயமாக விடுபடப் போகிறாய். மாசி வெள்ளி மகத்தான வெள்ளி. என் பிள்ளைக்கு மங்கள செய்தி தரப்போகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் பார், அதிசயம் நடக்கும். உன் கோரிக்கைகளை நான் எப்போதும் நிராகரித்தது கிடையாது என்று உனக்கு தெரியாதா? நிச்சயம் நிறைவேற்றத்தானே போகிறேன். நீ நினைக்க முடியாத
மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடத்தத்தான் போகிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த பதவிக்கு வரப்போகிறாய். உன் வேலையில் உன்னுடைய திறமையை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார்கள். உன்னிடத்தில் உன்னை எப்படியெல்லாம் கவிழ்க்க வேண்டும் என்று சதி நடந்தாலும் உன்னை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ முருகனின் பிள்ளை என்று அவர்களுக்கு தெரியும். இருந்தும் உன்னிடம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய உழைப்பு உயர்ந்தோங்கி நிற்கிறது. யாரும் உன்னை அசைக்க முடியாது. எத்தனை பேரை அவர்கள் கீழே தள்ளினாலும் என் பிள்ளை அங்கு நிமிர்ந்து நிற்கிறாய். உன்னுடைய திறமை அனைவருக்கும் தெரிய வந்துவிட்டது. ஆனாலும் உன்னை விட்டு விலகியவர்கள் சொல்ல மனமில்லாமல் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பல விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்நோக்கி கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் சுப செலவு வரப்போகிறது. அதற்கான வேலை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கும்போது ஏன் எதற்காக பயப்படுகிறாய்? யார் என்ன செய்துவிட முடியும் என் பிள்ளையை? இன்றைய நாளில் உனக்கானது அனைத்தும் நிறைவேறப் போகிறது. வண்ணமயமாக விடிந்துள்ளது இன்றைய நாள். வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிறைக்கும் நாளாக இன்று அமைந்துள்ளது. முயற்சி உன் கையில் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய்? நம்பிக்கை உன் பிடியில் இருக்கும்போது எதற்காக வீணாக மனதை சோர்வடைய வைத்து கொண்டிருக்கிறாய்? நம்பிக்கையை வளர்த்தாலே உனக்கு வாழ்வில் நலம்தான். நீ சோர்ந்து போன வாழ்விற்கு நம்பிக்கையூட்டும் வாக்கினை தருகிறேன் உன் திருச்செந்தூர் முருகன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் இந்த திருச்செந்தூர் முருகனிடமிருந்து நல்ல 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 வார்த்தைகளை கேட்கிறாய். என் பிள்ளை உயர்ந்த இடத்தில் இருக்கப் போகிறது. தெரிந்தவர்கள், சொந்தக்காரர்கள், நட்புகள் என்று யார் உன்னை திட்டினாலும் அது உன்னை தீண்டாது. அது உன்னை தீண்டவும் விடமாட்டேன். அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள். எதையும் நீ காதில் வாங்கி கொள்ளாதே. சொல்லவர்கள் சொல்லிக்கொண்டே போகட்டும். உன் வீட்டு சூழல்களை கண்டு இப்போது பதட்டமாக இருக்கிறாய். உன் சூழ்நிலையை நிச்சயமாக மாற்றித் தருவேன். உன்னுடைய இப்போதைய நிலையை மட்டும் நினைத்து துவண்டு போகாதே. முக்கியமாக நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கான நல்ல செய்தி தர உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. நம்பிக்கையே வாழ்க்கை. உன் விருப்பங்கள், பிரார்த்தனைகள், கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. உன் எண்ணங்களை பலிக்கச் செய்ய இன்றே ஒருபடி எடுக்கப் போகிறேன். உன் சுகமான சந்தோஷமான எதிர்காலத்திற்கு எடுத்து வைக்கும் முதல் படி இது. உன் வெற்றிக்கான திருப்பு முனை என்றுதான். ஓம் முருகா போற்றி போற்றி.